வேப்பம்பட்டு வெள்ளருக்கு விநாயகர் 12வது ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி சிறப்பு விழா. ஓம் கங்கணபதியே நமக. வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு செய்வது கஷ்டங்களை நீக்கி செல்வ வளத்தை பெருக்கி வாழ்வில் மேன்மை அடைய செய்யும் என்பது ஐதீகம். வெள்ளருக்கு விநாயகரின் மகிமை என்னவென்றால், செல்வ வளம், கஷ்டங்கள் நீங்கும், நேர்மறை சக்திகள் வீட்டில் நிறைந்திருக்கும். வெள்ளருக்கு விநாயகருக்கு கடற்கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு பூஜை செய்த புனித கடல் நீரை கொண்டு பக்தர்களின் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்து உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் நமக்கு காட்சி கொடுக்கிறார். இக்கோவிலில் பக்தி பாடல்களுடன் விழா இனிதே ஆரம்பித்தது மற்றும் மேளதாள வாத்தியங்களுடன் பூஜை பிரம்மாண்டமாய் நடந்தது. இக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால், சங்கடஹர சதுர்த்தி என்று மட்டை தேங்காய் கட்டுவது. இதோ அந்த சிறப்பினை கேட்போமா? என்று இங்கு மட்டை தேங்காய் விற்பார்கள், அதை வாங்க வேண்டும். அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வைத்து 108 விநாயகர் போற்றி சொல்லி மலர்களால் அர்ச்சனை செய்து அந்த மட்டை தேங்காயை வெள்ளருக்கு விநாயகர் சன்னதியில் கட்டுவார்கள். நம் வேண்டுதல் வெள்ளருக்கு விநாயகரிடம் வேண்டிக் கொண்டு செல்லவும். தினமும் விநாயக பெருமானுக்கு பூஜை ஆரத்தி காண்பிக்கும் போது பக்தர்கள் கட்டுகின்ற வேண்டுதல் தேங்காய்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கப்படும். அடுத்த சங்கடஹர சதுர்த்தி அன்று அந்த தேங்காய் பெற்றுக் கொள்ளலாம். இதன் சிறப்பு வேண்டும் வரம் தரும் வேண்டுதல் தேங்காய். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம சுமையை, கவலையை, பிரச்சனையை விநாயகர் அருகே வேண்டுதல் தேங்காய் மூலம் வைக்கிறோம். அடுத்த மாதம் அந்த தேங்காய் கையில் பெறும்போது பிரச்சனை தீர்ந்திருக்கும், மனசு லேசாய் இருக்கும். குழந்தை பாகியம், நல்ல கல்வி, சிறந்த அறிவு, உடல் ஆரோக்கியம், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் அமைவது, வீடு நிலம் வாங்குவது, வேலை கிடைப்பது, வீடு கட்டுவது, கடன் அடைவது, இதுபோல் பல வேண்டுதல் வெள்ளருக்கு விநாயகர் அருளால் பக்தர்களுக்கு நிறைவேறியுள்ளது. நம் வேப்பம்பட்டு வெள்ளருக்கு விநாயகருக்கு பூஜை, ஆரத்தி, பக்தி பாடல்கள், அவருடைய சிறப்புகள் இவற்றை எல்லாம் பக்தர்கள் கண்டு களித்தனர். இவ்வாறாக பூஜை இனிதே அன்னதானத்துடன் நிறைவடைந்தது. நம் அனைவருக்கும் துணை நிற்கிறார் வேப்பம்பட்டு வெள்ளருக்கு விநாயகர். பிள்ளையார் பெருமான் திரு அருளால் நம் ஊர் எப்போதும் வளர்ச்சி அடையட்டும். அனைவரின் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கட்டும். வெள்ளருக்கு விநாயகர் வாழ்க, நம் ஊர் வளம் பெறுக. நன்றி.